செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் சர்வதேச தலையீடு கோரிய போராட்டத்திற்கு விலக்கும் ஆதரவு. டக்ளஸ் தேவானந்தாவை நள்ளிரவில் அழைத்த CVK பரபரப்பாகும் அரசியல் களம். அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி நியமனம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் எச்சரிக்கை முழக்கம். கனடாவில் புகலிடம் தேடுபவர்களுக்கான அதிரடி அறிவிப்பு. RCB வெற்றி பேரணியில் நேர்ந்த கொடூரம், பரிதாபமாக பலியான உயிர்கள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைக்க கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்த வருமாறு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் இந்த கோரிக்கையை EPDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவிடம் விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு 11:52 மணிக்கு CVK சிவஞானம் தனது தொலைபேசியில் குறுஞ்செய்தி வழியாக இந்த வேண்டுகோளை விடுத்ததாக EPDPயின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் வித்யாதரன் தன்னை தொடர்பு கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சுன்னாகம் பிரதேச சபையில் ஆதரவளிக்குமாறு கோரியதாக தெரிவித்தேன் என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச தலையீடு மற்றும் கண்காணிப்பினை வலியுறுத்தி இன்று காலை 10 மணியளவில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது ஆதரவினை வழங்குவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் புதைக்குழிகள் கிளறப்பட்டன. தற்போது செம்மணியில் அந்த விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புதைக்குழிகள் அகலப்பட்ட பொழுதிலும் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது. ஆகவே இது சர்வதேச தலையீட்டுடன் செய்யப்படுகின்ற பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அதனை இலங்கை அரசாங்கம் செய்யுமா என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாகவும், இந்த நாட்டில் பாரிய படுகொலைகள் நடந்தது என்பதும் கொலைகள் நடைபெற்றது என்பதும் உண்மையாகும். சர்வதேச தலையீட்டுடன் இந்த அகழ்வுகள் அல்லது விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். கண்காணிப்புகள் இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக ஒரு முடிவினை எட்ட வேண்டும். பிற்பாடு கிடப்பில் போடுவது என்பது மகா தவறு. அவை நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை நான் வலியுறுத்துகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக அடிப்படையில் நிரந்தர நியமனங்கள் இல்லாமல் தற்போது பணியாற்றி வரும் சுமார் 6000 பேரை நிரந்தரமாக்குவது குறித்து பொதுவான முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நிகழ்வில் நுழம்பு கட்டுப்பாட்டு உதவியாளர் பதவிக்கு 640 பேருக்கு நிரந்தர நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த தரமான பொது சுகாதார சேவைகளை வழங்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்து ஜெயதிச அதன்போது வலியுறுத்தியுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. எனினும் புலமை பரிசில் பரீட்சை மீதான அழுத்தத்தை குறைக்க நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். 2028 அல்லது 2029க்குள் அதை செயல்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரான மாதரையை சேர்ந்த சுனில் ஹிந்துநெதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் தலைமையில் எதிர்வரும் 11ஆம் தேதி மட்டக்களப்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு முன்னோடியான ஓர் சந்திப்பொன்று நாடாளுமன்ற வளாகத்தில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலர்கள் சகிதம் நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை கொரணை பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 55 கிலோகிராம் தங்கம் புலனாய்வு துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தங்கத் தொகையின் பெறுமதி 1 பில்லியன் ரூபாவை நெருங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தொழிலதிபர் குறித்த தங்கத் தொகையை நீண்ட காலமாக தான் சேர்த்து வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஆயுத சண்டையை மீண்டும் தொடங்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடாத்தியது. துல்லியமான இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன. இதனால் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையில் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடாத்திய நிலையில் இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருந்தது. கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் ஆயுத சண்டை நடைபெற்றது. பின்னர் இரு நாட்டின் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து சண்டை நிறுத்தப்பட்டது. பயங்கரவாதி சிந்து நதி நீர் பிரச்சினை உள்ளிட்ட மற்ற பிரச்சினைகள் தொடர்பாக கூட்டு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் நாடுகின்றது. சிந்து நதி நீர் பிரச்சினையை சஸ்பெண்ட் செய்ய முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆர்சிபி வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று சின்சுவாமி மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கோப்பை வென்ற நிலையில் வெற்றியை கொண்டாடுவதற்காக பேரணிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அதிக நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் பேரணி நடைபெறும் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெற்றியை கொண்டாட கூட்டத்தில் கலந்து கொண்ட 20 பேருக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய அரசாங்கத்தின் புதிய சட்டத்தின்படி கனடாவிற்கு வந்தவர்கள் 14 நாட்களுக்குள் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புகலிடம் கோரி விண்ணப்பிக்காமல் ஒரு வருடத்திற்கு மேல் கனடாவில் தங்கியிருப்பவர்களுக்கு புகலிடம் கோருவதற்கு தடை விதிக்கப்படும். அத்துடன் அவர்கள் கனடாவில் இருந்து நாடு கடத்தப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. மேலும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக குடியமர்வு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் அமெரிக்காவுடனான கனடாவின் பகிரப்பட்ட எல்லையை கண்காணிக்க போலீசார் அதிக அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் எல்லை சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலம் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் நாட்டுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கனடாவின் புலம்பெயர்தல் அமைச்சர் லீனா டயப் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதன் பின்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். சுமார் ஒரு 15 நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடாத்திய அண்மைய ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் விமானப்படைக்கு உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தரும் அடியை அளித்த நிலையில் புடின் தற்பொழுது பழிவாங்கும் நோக்கில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஷ்யா மீது உக்ரைனிய தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளதும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்துவதாக கூறப்படுகின்றது.